நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம் பாரத வம்சத்தின் பெரும் கதையான மகாபாரதத்தில் வனவாசம் சென்ற பாண்டவர்கள் 12 வருடம் வனவாசம் முடித்து அதன் பின் 1 வருடம் தங்களின் அடையாளங்களை மறைத்து வாழ்ந்த அஞ்ஞான வாசமானது மிகவும் சுவாரஸ்யமானது. அதில் அவர்கள் தங்களுக்கென போட்டுக்கொண்ட மாறுவேடங்களும் திறமை அறிந்து தாங்கள் செய்த தொழில்களும் மிகவும் தனித்துவமானது. அப்படி பாண்டவர்கள் மேற்கொண்ட அந்த தலைமறைவு வாழ்க்கை என அழைக்கப்படும் அஞ்ஞாத வாசம் பற்றி விரிவா நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்களின் 12 வருட வனவாசம் முடிந்த நிலையில் எஞ்சியிருக்கும் 1 வருட அஞ்ஞான வாழ்க்கையை வாழ துவங்க வேண்டிய காலம் அது. அஞ்ஞாத வாசத்தின் விதிப்படி பாண்டவர்கள் 1 வருடம் தங்களை யாரும் அடையாளம் காணாத வகையில் மறைந்து வாழ வேண்டும். ஒருவேளை அக்காலகட்டத்தில் பாண்டவர்களை துரியோதனனோ அல்லது அவனின் நட்புறவாளர்களோ கண்டறிந்து விட்டால் மீண்டும் அவர்கள் தோற்றவர்களாக கருதப்பட்டு துரியன் அளிக்கும் தண்டனைக்கு கட்டுப்பட வேண்டும். இதுவே அஞ்ஞாத வாசத்தின் விதி. சொல்லப்போனால் பாண்டவர்களின் முடிந்த 12 வருட வனவாசத்தை காட்டிலும் இந்த 1 வருட அஞ்ஞான வாழ்க்கையே அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. அதே வேளையில் மறுபக்கம் நாட்டிலோ துரியோதனன் பாண்டவர்களை இக்காலத்தில் கட்டாயம் கண்டறிந்து தோற்கடித்து மீண்டும் அவர்களை 12 வருட வனவாசம் அளிக்க வைக்க வேண்டும் எனும் கெட்ட எண்ணத்தில் அவர்களை தேடி பெரும் படை ஒன்றினை நாட்டின் நாலாபுறங்களிலும் பரவவிட்டிருந்தான். ஆம், தன் அண்டை நாடுகளான பாஞ்சாலம், சால்வம், கலிங்கம், மாகதம் என எங்கும் பாண்டவர்கள் தஞ்சம் புகுந்தால் உடனே தகவல் தர வேண்டும் எனவும், மீறினால் அந்நாட்டின் மீது படையெடுப்பு நிச்சயம் எனவும் ஓலைகளை அனுப்பி துணை நாடுகளை பயமுறுத்தி வைத்திருந்தான் துரியன். ஆனால் அதே சமயம் அவனின் இத்திட்டமானது நீதிமானான விதுரர் வாயிலாக பாண்டவர்களுக்கும் ஒரு வழியாய் தெரிய வந்தது. ஆகவே அவர்கள் துரியனின் அந்த எண்ணத்தை முறியடிக்கும் வகையில் மிக நுணுக்கமான மாறுவேடம் போட வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அதற்காய் பாண்டவர்கள் தங்களின் அந்த 1 வருட தலைமறைவு வாழ்க்கைக்கு எந்த வேடம் தரிப்பது, வேடம் தரித்தாலும் எந்த நாட்டில் சென்று வாழ்வது, வாழ்ந்தாலும் பிறர் உணரா வண்ணம் எந்த வேலையை செய்வது என ஆலோசித்து இறுதியில் அதற்காய் தங்களின் நலம் விரும்பியான தௌமிய மகரிஷியின் உதவியை நாடினர். தௌமிய முனிவரும் நன்கு ஆராய்ந்து, பாண்டவர்களே, துரியோதனன் உங்களை கண்டறிய உதவி கோரி ஓலை அனுப்பிய தேசங்களுள் விடுபட்ட ஒரே நாடு என்றால் அது விராட மன்னனின் மத்சய தேசமே. விராட மன்னன் மீது ஏற்கனவே துரியோதனனுக்கு தனிப்பட்ட வகையில் பகை உள்ளது. ஆகவே நீங்கள் அஞ்ஞான வாழ்க்கையை மேற்கொள்ள வாழத்தகுந்த இடம் எனில் அது விராட மன்னன் ஆளும் மத்சய தேசம் மட்டுமே என்றார். மேலும் அவர், தங்கும் தேசம் முடிவாகிவிட்டது பாண்டவர்களே. ஆகவே போடத்தகுந்த வேஷங்களை நீங்களே உங்களுக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வேஷங்களே உங்கள் கடமைகளை முடிவு செய்ய போகிறது என்றார். அதன்படியே பாண்டவர்களும் தாங்கள் எந்தெந்த குணாதிசயங்களில் சிறந்தவர்களாக விளங்குகிறோம் என்பதை நன்கு ஆராய்ந்து, பாண்டவர்களுள் மூத்தவரான தர்மர், நான் ஒரு அந்தணர் போன்ற வேடம் தரித்து விராட மன்னனுக்கு அரசியல் அறிவையும் நீதி சாஸ்திரங்களையும் ராஜதந்திரங்களையும் கூறும் ஒரு நல்ல ஆலோசகராக இருக்க விரும்புகிறேன் என்றார். பின் பீமனோ, எனக்கு பிரியமானது என்றால் அது உணவும் பண்ட வகைகளுமே, பொருத்தமானது என்றால் அது சமையற்கலையே. ஆகவே நான் விராட மன்னனின் சமையற்கலைஞனாக விரும்புகிறேன் என்றான். அடுத்ததாய் இருந்த அர்ஜுனனுக்கோ பெரிதாய் எந்த முயற்சியும் எடுத்து வேடம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது.
ஆம், இந்திரலோகத்தில் ஊர்வசியிடம் இருந்து அவன் பெற்ற திருநங்கையாய் ஒரு வருடம் வாழக்கடவாய் எனும் சாபம் அச்சமயம் அவனுக்கு உதவியாய் வந்து சேர்ந்தது. பின் நகுலனோ, நான் குதிரை ஓட்டும் கலையில் வல்லவன், குதிரைகளை குறித்தான அறிவை நான் போதுமான அளவு பெற்றுள்ளேன், ஆகவே நான் மன்னனின் குதிரை லாயத்தை பார்த்து கொள்பவனாக வேடம் தரிக்கிறேன் என்றான். இறுதியாய் சகாதேவனோ, நிறைகளை பராமரிக்கும் ஒரு காவலனாய் என்னை நான் மாற்றி விராட நாட்டில் வாழ்கிறேன் என்றான். இவ்வாறாய் பாண்டவர்கள் ஐவரும் தம் தம் திறனறிந்து தாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் வேடத்தை குறித்து தௌமிய முனிவரிடம் கூறினர். முனிவரும் உடனே, பாண்டவர்களே, உங்களின் அஞ்ஞாத வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தரட்டும். இந்த ஒரு வருட அஞ்ஞாத வாழ்க்கையில் நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்காதீர்கள். நாட்டினுள் போகும் முன்னரே உங்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் பத்திரப்படுத்தி குறைந்த அளவு உடைகளை மட்டும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். மன்னனின் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அங்கிருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எக்காரணத்தை முன்னிட்டும் தொடாதீர்கள். எப்போதும் அனுமதி பெற்றே அரண்மனைக்குள் நுழையுங்கள். மேலும் மன்னனின் அனுமதியின்றி உங்கள் கருத்தை அவையில் முன்மொழியாதீர்கள். உரிய நேரத்தில் ஒருவரை புகழ்த்துங்கள். குற்றம் காணின் அதை மன்னனிடம் தனிமையில் உரையுங்கள் என பல அறிவுரைகளை கூறி இறுதியில் தௌமிய முனிவரும் அவர்களிடமிருந்து விடைபெற்றார். பாண்டவர்களும் அவ்வாறே முனிவரின் வார்த்தைகளை ஏற்று அவருக்கு நன்றி கூறி வழி அனுப்பிவிட்டு விராட மன்னனின் தேசம் நோக்கி தங்களின் பயணத்தை தொடர்ந்தனர். கிட்டத்தட்ட 18 நாட்கள் பயணித்து இறுதியில் விராட மன்னனின் மத்சிய நாட்டின் எல்லை பகுதிக்கு வந்தடைந்தனர் பாண்டவர்கள். அப்போது அவர்களுக்குள் தங்களின் புகழ்பெற்ற ஆயுதங்களான தர்மனின் உடைவாள், பீமனின் கதாயுதம், அர்ஜுனனின் காண்டீபம், நகுலனின் காட்டாரி, சகாதேவனின் வஜ்ர கோடாரி, அது தவிர இன்னும் பலவித ஈட்டிகள், சக்தி மிகுந்த பானங்கள் என இவை அனைத்தையும் எங்கே மறைத்து வைப்பது என்பதன் குழப்பமானது மேலோங்கியது. மறைக்க இடம் தேடி அலைந்த அவர்களுள் அர்ஜுனன் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிலே ஒரு சுடுகாட்டையும் அதில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த வன்னி மரத்தையும் கண்டறிந்தான். அதை அவன் மற்ற பாண்டவர்களிடமும் கூற அவர்கள் திரௌபதியுடன் அந்த மரத்தின் அருகில் வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட அந்த வன்னி மரமோ கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானதாய் தெரிந்தது. அதன் அடர்ந்த கிளைகளும் மரப்பொந்துகளும் பல கொடிய காட்டு விலங்குகள் தங்க ஏதுவான வசிப்பிடமாய் இருந்தது. கூடவே ஒரு அழுகிய பிணமானது அந்த மரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டும் இருந்தது. ஆம், குறிப்பிட்ட சில பழங்குடியின மக்கள் தங்களில் இறந்தவர்களின் உடலை புதைக்கவோ எரிக்கவோ செய்யாமல் பிணத்தை மரத்தில் தொங்கவிட்டு அது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவாகட்டும் என்பதை பழக்கமாக கொண்டிருந்தனர். அங்கனம் உடலில் சதைகள் உதிர்ந்த நிலையில் எலும்புகள் தெரிய தொங்கிய அந்த சடலம் இருந்த வன்னி மரத்தின் பொந்தையே தங்களின் ஆயுதங்களை பதுக்க தேர்ந்தெடுத்தனர் பாண்டவர்கள். இறுதியில் மனித நடமாட்டம் அற்ற யாவரும் வர அஞ்சப்படும் அவ்விட மரத்தில் தங்களின் சக்தி மிகுந்த ஆயுதங்களை மூட்டையாய் கட்டி மரப்பொந்தில் போட்டு அதன் மேல் மரத்துண்டுகளையும் காட்டு செடிகளையும் வைத்து மூடினர் பாண்டவர்கள். பின் தருமர் தனக்கு தர்ம தேவதை அளித்த வரத்தின் உதவியை கொண்டு பாண்டவர்களாகிய தங்களுக்கு வேண்டிய வரத்தை தர வேண்டும் என மனதில் நினைத்து துதிக்கவே ஒவ்வொருவரும் தேவையான உருவத்தை எடுத்தனர். அதில் தருமர் அந்தண வேடம் தரித்து சாஸ்திர அறிஞராய் கங்கன் எனும் பெயரிலும், அர்ஜுனன் திருநங்கையாய் பிருகன்னலை எனும் பெயரிலும், பீமன் திடமிகுந்த சமையற்காரனாய் பாலவா எனும் பெயரிலும், நகுலன் குதிரை காப்பாளனாய் தாமகிரந்தி எனும் பெயரிலும், சகாதேவன்
ஆடு மாடுகளை மேய்ப்பவனாய் தந்திரிபாலன் எனும் பேரிலும், இறுதியாய் திரௌபதி சிகை அலங்காரமும் பூ கட்டுபவளுமாய் சைரந்தரி எனும் பெயரிலும் வேடமேற்று கொண்டனர். அங்கனம் ஒவ்வொருவராய் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விராட மன்னனின் மத்ஸ்ய தேசத்தின் நகருக்குள் பயணிக்கலாயினர். அதில் முதலில் சென்றவர் தருமர். அவர் எளிதாய் மன்னனின் அரண்மனைக்குள் நுழைய ஒரு புது யுக்தியை கையாண்டார். ஆம், ஏற்கனவே சூதாட்டத்தில் தோற்ற தருமருக்கு தான் ஒரு நல்ல தாயம் உருட்டுபவனாக வேண்டும் என்பது ஒரு மாபெரும் கனவாய் இருந்தது. ஆகவே முன்பே அவர் தன் வனவாசத்தின் போதே பிரகத்ஷ்வா எனும் முனிவரிடமிருந்து தாயக்கட்டைகளை உருட்டும் வித்தைகளையும் பல மந்திரங்களையும் கற்று வைத்திருந்தார். அதன் மூலம் அவர் எந்த விதமான இடத்திலும் வெற்றி பெறும் முறையில் முன்னேறியும் இருந்தார். இந்த வித்தைகளையெல்லாம் முன்னரே தெரிந்திருந்தால் அன்று சகுனியிடம் தோற்று தன் ராஜ்யத்தை இழந்திருக்க மாட்டார் தருமர். அந்த அளவிற்கு தற்போது தாயக்கட்டைகளை உருட்டும் வித்தகனாக மாறியிருந்தார். இங்கனம் முதலில் தருமர் மக்கள் கூடும் பொது இடங்களில் தாயக்கட்டைகளை உருட்டி மாயாஜாலங்களை காட்டி வெற்றி பெற, சூதாட்டத்தில் ஈடுபாடு கொண்ட விராட மன்னனும் அவனை குறித்து கேள்வியுற்று அதிசயித்து தன் அவையில் தருமரையும் ஒரு அங்கத்தினராய் மாற்றிக்கொண்டார். அதிலும் தருமருக்கு அவ்வேடம் மிகச் சிறப்பாக பொருந்தியிருந்தது. ஏனெனில் தருமரின் மோசமான சூதாட்ட தோல்வியானது ஏற்கனவே தேசம் முழுக்க பரவியிருந்ததால் இப்போது இங்கு தாயக்கட்டைகளை உருட்டி வித்தை காட்டும் இந்த அந்தணர் தருமர் என்பதை யாரும் அறியாமல் போயினர். மேலும் தருமரின் ராஜநீதியும் மதிநுட்பமும் சாஸ்திர அறிவியலும் புத்தி கூர்மையும் கண்டு வியந்த விராட மன்னன் கங்கன் எனும் பெயரை கொண்ட தருமரை தன் அரசவை அரசியல் ஆலோசகராக பணி உயர்த்தியும் கொண்டார். பின் பாண்டவர்களுள் இரண்டாம் மாணவனான பீமன் அவன் தருமன் சென்ற அடுத்த சில தினங்களுக்குள் தன்னை ஒரு சமையற்காரனாக அடையாளப்படுத்திக் கொண்டு அரசவையின் உணவு பிரியர்கள் மத்தியில் மிக எளிதில் பிரபலமடைந்து இறுதியில் விராட மன்னனின் அரண்மனையில் பாலவா எனும் பெயரில் திடகாத்திரமான சமையற்காரன் ஆனான். மூன்றாவதாய் அர்ஜுனன். அவன் தான் இந்திரலோகத்தில் சித்திரசேனரிடமிருந்து கற்ற நாட்டியம் மற்றும் பாடற்கலையையும் இந்திரலோக அப்சரகன்னி ஊர்வசியிடமிருந்து திருநங்கையாய் போகக்கடவாய் எனும் தான் பெற்ற சாபத்தையும் அப்போது உபயோகித்துக் கொண்டான். அதிலும் குறிப்பாய் அர்ஜுனனின் கம்பீரமான ஆண் உருவத்தையும் அலையலையாயிருந்த அவன் சுருள் கேசத்தையும் கைகளிலும் விரல்களிலும் வில் நாணை அதிகமாக உபயோகித்தபடியால் ஏற்பட்ட தழும்புகளையும் மறைக்க பிருகன்னலை எனும் அத்தகைய பெண் போன்ற வேடம் அவனுக்கு மிகவும் உறுதுணையாயிருந்தது. இங்கனம் அர்ஜுனன் உள்ளத்தால் ஆண் உருவையும் உடலால் பெண் உருவையும் தரித்தான். பின் தன் மாய நாட்டியத்தாலும் அற்புதமான பாட்டினாலும் விராட மன்னனின் அந்தப்புரத்திலும் இடம் பிடித்தான். மன்னனும் அவன் உண்மையில் திருநங்கையா என பல பரிசோதனைகளை செய்த பின் தன் ஒரே மகளான உத்திரையின் நாட்டிய ஆசிரியராகவும் அவனை நியமித்தார். உண்மையில் அர்ஜுனனுக்கோ முதலில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வாழும் அந்தப்புரத்தில் தங்குவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இருந்தும் அர்ஜுனன் தன்னைத்தானே பழக்கப்படுத்தி கொண்டு விராட மன்னனின் அந்தப்புரத்தில் வாழ பழகினான். நான்காவதாய் நகுலன். தேவலோகத்தின் சிறு தெய்வங்களுள் ஒருவரான குதிரை செலுத்தும் அஸ்வினி கடவுளின் புத்திரனான நகுலனுக்கு குதிரைகளுடன் உண்டான பழக்கம் இயல்பாகவே இருந்தது. விராட மன்னரின் படை குதிரைகளின் காப்பாளனாய் தாமகிரந்தி எனும் பெயர் கொண்டு மாறிய அவன் குதிரைகளுக்கு இணக்கமாயிருந்து அவைகளுக்கு நன்றாய் உணவிட்டு அவைகளின் திறனும் உறுதியும் வெளிப்படும் வகையில் பயிற்சி அளித்தான். இதனால் விராட மன்னனும் தன் குதிரை படையின் பலமும்
அதிகரித்திருப்பதைக் கண்டு நிறைவடைந்தான். ஐந்தாவதாய் சகாதேவன். அவன் தந்திரி பாலனாய் அரசின் கால்நடைகளை பராமரிக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். அவன் நிறைகளுக்கென பசுமையான சூழலை உருவாக்கி அவைகளை பழக்கப்படுத்தி பல்கி பெருகவும் செய்தான். இதனால் ஆயிரக்கணக்கில் பசு மற்றும் காளைகளின் எண்ணிக்கை கூட அவ்வாறே அதன் மூலம் மன்னனின் செல்வ வளமும் கூடியது. இறுதியாய் திரௌபதி. சொல்லப்போனால் பாண்டவர்களை காட்டிலும் திரௌபதியின் அடையாளத்தை மாற்றுவதே அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஏனெனில் திரௌபதியின் கம்பீரமான பேர் அழகை மறைத்து அவளை நகர வீதிக்குள் அனுப்புவது என்பது அவர்களுக்கு இயலாததாக இருந்தது. இருப்பினும் அவள் முகத்தில் இருந்த ராஜ கலையையும் உடலில் இருந்த கலை அழகையும் சிறப்பு குணமான முன்கோபத்தையும் முழுதும் மறைக்க இயலாமல் மறைத்தும் மறைக்காததுமாய் வேலைக்காரியைப் போல உடை அணிந்து கடைசியாய் நாட்டின் நகர வீதியில் நுழைந்தாள் திரௌபதி. என்ன இருப்பினும் அவளின் திகைக்க வைக்கும் அழகானது மக்களை திரும்பி பார்க்க செய்தது. அதிலும் குறிப்பாய் வீதிகளில் திரிந்த ஆண் கூட்டத்தினர் அழகு பொருந்திய பெண் ஒருத்தி கிழிந்த ஆடையுடன் ஆண் துணையின்றி வருவதைக் கண்டதும் அவளிடம் வம்பிழுக்க ஆரம்பித்தனர். அதனால் நிர்கதியற்று நின்றாள் திரௌபதி. ஆனால் அதே நேரத்தில் பல்லக்கில் நகர உலா சென்ற நாட்டின் மகாராணியான விராட மன்னனின் மனைவி சுதைஷ்ணையோ பெண் ஒருத்தி சிரமமான சூழ்நிலையில் இருப்பதைக் கண்டு திரௌபதியை தன் அரண்மனைக்கு கூட்டிச் சென்றாள். கூட்டிச் சென்று அவள் அரண்மனை அந்தப்புறத்தில் திரௌபதியை நேருக்கு நேர் கண்டதும் அதிசயித்து நின்றாள். ஆம், அவளுக்கு திரௌபதியின் உடல் அமைப்பானது ஒரு அரசியை போன்ற தோற்றத்தை தந்தது. ஆனால் திரௌபதியின் உடை அமைப்பானது ஒரு வேலைக்காரியின் தோற்றத்தை தந்தது. எனவே அவள், பெண்ணே, உண்மையில் நீ யார் என திரௌபதியிடம் கேட்க, அவளோ, அரசியே, என் பெயர் சைரந்தரி. நான் பாண்டவர்களின் தர்ம பத்தினியான திரௌபதிக்கு கூந்தல் அலங்காரமும் மலர் அலங்காரமும் செய்யும் பணிப்பெண்ணாய் வேலை செய்தவள். ஆனால் அவர்கள் வனவாசம் சென்று விட்டதால் நான் அன்றிலிருந்து புகலிடமின்றி துன்புற்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் நான் இன்று முதல் உங்களுக்கே மலர் தொடுத்து சிகை அலங்காரம் செய்கிறேன் என நயமாய் கூறினாள். ராணியும் அப்போதே திரௌபதியிடம் பூக்களை கொடுத்து மாலையை தொடுக்கச் செய்தாள். மலர் தொடுக்கும் திரௌபதியின் திறமையை நேரடியாய் கண்டு அதிசயித்து நின்ற ராணி இனி தனக்கு சிகை அலங்காரமும் முக அலங்காரமும் செய்யும் பணியை சைரந்தரி எனும் திரௌபதியிடம் ஒப்படைத்து அவளையே தன் அரண்மனையின் தலைமை பணிப்பெண்ணாகவும் ஆக்கிக் கொண்டாள். இங்கனம் திரௌபதியுடன் பாண்டவர்கள் ஐவரும் தம் தம் அடையாளங்களை மறைத்து விராட மன்னனின் அரண்மனையிலே தங்களுக்கென இடத்தை பிடித்தார்கள். அவ்வாறே தௌமிய முனிவரின் அறிவுரையை பின்பற்றி அப்படியே ஒரு வருடம் பாண்டவர்கள் தங்கள் அஞ்ஞாத வாசத்தை குறைவின்றி கழித்தனர். அதே வேளையில் துரியோதனனால் ஏவப்பட்ட ஒற்றர் படையும் நாள்தோறும் பாண்டவர்களை தேடி தேசம் முழுக்க அலைந்தனர். அதிலும் சிலர் உண்மையில் பாண்டவர்களை நேரில் கண்டும் அவர்களை யார் என உணர்ந்து கண்டறிய இயலாதவர்களாய் கடந்தும் போயினர். இங்கனம் பாண்டவர்களின் ஒரு வருட அஞ்ஞாத வாசமானது விராட மன்னனின் மத்ஸ்ய தேசத்திலே தொடர்ந்தது. ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல பாண்டவர்கள் ஒரு வருட அஞ்ஞாத வாசத்தில் என்னென்ன வேடம் தரித்து வாழ்ந்தனர் என்பது பற்றி விரிவா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.